ஜெர்மன்ல இருந்து ஒரு சிஸ்டர் வர கோயில வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படி புதுசா கட்டுறாங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா அந்த நடனம் அந்த ஆடின சுரிதுனே அடிப்படை பண்புகள் எல்லாமே இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிஸ்டர் இன்னொரு இதா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுஷியா. ஓகே, இப்போ நான் எங்கே நிற்க சொன்னேன் அதை வந்து எங்கே கொக்கட்டிச்சோலி அந்த சிவன் கோயிலில் நிற்கிறோம். சிவன் கோயிலில் நிற்கிறோம். நான் வந்து நேற்று வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தா நான் நின்று இருக்கேன். இப்படி இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படி இப்படி புதுசாக கட்டுறாங்க வந்து அந்த சிவனுடைய சித்திரை வருஷத்தை முன்னிட்டு அங்கே ஒரு ஜெர்மன்ல இருந்து ஒரு சிஸ்டர் வராங்க. அவங்க வந்து நல்ல ஆராதனை எல்லாம் செய்து அவனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அதை விட அங்கே சோட்டு செல்வம் கிடைக்கும் அவனோட கையால். அப்போ உண்மையிலே நாங்கள் வந்து வரைக்குள்ள நிறைய வாகன மகிழ்வோடு நிறைய பேருடைய வெள்ளங்களோடு போல நிறைய பேர் இருந்தேன். அப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்து நிறைய பேசலாம் பாட்டெல்லாம் ஃபுல்லாக சிவன் பாடலாம். அதை விட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அந்த நடனம் அந்த ஆடினாங்க பொம்பளை பிள்ளை நல்ல பாட்டெல்லாம் போட்டுருக்காங்க. பாடலாம் நல்ல வரவேற்பு. அதை கேட்டுக்கு நாங்கள் பூ பன்னீர் போட்டெல்லாம் வச்சுதான் மற்றது உள்ளுக்குள்ளெல்லாம் கும்பிட்டுட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே போகணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு விசேஷமான வீடியோ. ஜாழ்ப்பாணத்தில் வந்து 3 பேர் வந்து இந்த வீடியோ எடுத்தாங்க. ஜாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு நல்ல ஒரு வீடியோ இருக்குன்னு நாங்கள் வீடியோவில் போகலாமே. நம்ம மனித வாழ்வினுடைய அடிப்படை விடயங்களை எடுத்துக்காட்டுற ஒரு அமைப்பு தான் இது. வந்து ஒரு நிறுவனம், அதாவது இறைவன் வந்து வழிகாட்டுறாங்க. நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதுக்கு ஒரு மென்வல் இருக்காது, இப்படித்தான் பார்க்கணும். அதே போல மனித வாழ்வு எவ்வாறு நடக்கணும் என்றது மென்வல் தான் நமக்கு. அதெல்லாம் பகவதிக்கு பற்றி அந்த சரியான பகவதிக்கு நம்ம நடைமுறை கொண்டு வர. அப்போ அது சரியான பகவத்கீதைய இறைவனாக வந்து சொல்றதுடைய இடம் தான் இது. அது என்ன சொல்றாங்க, மனிதனுடைய விளிம்பியங்கள் சக்தி இருக்கு. உலகம், அன்பு, அமைதி, சந்தோஷம் என்ற விளிம்பியங்கள் இல்லாத அந்த விளிம்பியங்களை உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு வந்துருக்கு. ஆனால் உயிரோட்டம் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை தடைகள் கேட்டா நம்மளோட மனித வாழ்வியல் விளிம்பியங்களை பற்றி எடுத்துரைக்க நிறுவனம் தான் இல்லை. அது ஏன் இப்போ அண்மை காலமாக இந்த நிறுவனங்கள் வந்திருக்குன்னு கேட்டால், அதாவது இறை நிறுவனங்கள் இருக்குன்னா மனிதனுடைய அடிப்படை பண்புகள் எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது கிட்டத்தட்ட நடைமுறைக்கு வந்ததால சக்தி இழந்திருக்கு. அந்த சக்தி இழந்ததை உயிரோட்டம் கொடுப்பதற்காக ஒரு மனிதனால் முடியாது, இறைவனை மட்டும்தான் முடியும். இப்போ இறைவன் எவ்வாறு வரணும் என்றால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதர்மன் தலை தோக்கும் போது தர்மத்தை நாட்டு இறைவன் வருவார் கேட்டிருக்கோம். இப்போ அந்த வந்திருக்க டைம் இதுதான் இந்த சங்கமிகம்னு சொல்லுவாங்க. இறைவன் புவிக்கு வந்து அதர்மத்தை அழிப்பதற்காக ஞானத்தை கொடுக்குறாங்க. இப்போ ஞானம் என்றது என்றால் உண்மையில நம்மளோட புத்தியில சரியான தெளிவான விளிம்பிய சம்பந்தமான தொடர்பான ஞானத்தை சொல்றது. அது சகல ஆத்மாக்களுக்கும், அதாவது இன மத மொழி வேறுபாடு சகலருக்கும் இந்த அடிப்படை விழுமிய பாடத்தை விழுமிய கல்வியினை வழங்குகின்ற நிறுவனம் தான் இருக்கிறது. இங்க அனைத்து மக்களும் இலவசமாக பெறக்கூடிய வாய்ப்பினையும் ஏற்று தந்திருக்கிறாரு இறைவன். இறைவன் அவர் எண்ணம் என்று கேட்டால் மக்கள், அதாவது ஆத்மாக்கள், மனித உலகை பெற்றுள்ள எல்லா ஆத்மாக்களும்
சந்தோஷமாகவும் சுகமாகவும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை அவர் மேற்கொள்கிறார். அதற்காக பிரம்மா குமாரிகள் ஊடாக இந்த ஞானத்தை உலகம் பூராக வியாபித்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாருங்க, இந்தியாவினுடைய ராஜஸ்தான் மவுண்ட் அவர் சொல்லுவாங்க, அங்கதான் தலைமை இருக்கு. அங்கிருந்து கிட்டத்தட்ட 8500க்கும் மேற்பட்ட கிளை நிறுவனங்கள் ஊடாக 167 மேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக கல்வி இந்த உலகம் பூராக செய்யறதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்று கேட்டால், மக்களுக்கு நிறைய அமைதி சந்தோஷம் அமைதி தேவைப்படுகிறது. அதனால இன மத மொழி வேறுபாடு உலகம் பூராக இதை கற்பதற்கும் அதை முயற்சி கொண்டு அதை பெறுவதற்காக மக்கள் ஓடு வருவாங்க. எனவே அது இலவசம் மட்டுமில்லை, அது உயிரோட்டமான முறையில் இதை கொண்டு சேர்ப்பதற்கும் மக்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தமிக்க காலகட்டங்களில் மனதிற்கு சக்தி விட்டக்கூடிய ஒரு மேன்மையான வழியை கேட்டால் மன ஒருமைப்பாடு பயிற்சி மட்டும். அது இறைவனால் நடத்தப்படுவதால இறைவனே ஆதாரமாக, அதாவது குருவாக வந்து வழிகாட்டுறார். அதான் வந்து அந்த அண்ணன் வந்து எவ்வளோ சொல்லிக்கிறேன் நன்மை கேட்டதுக்கு நாங்கள் வந்துட்டேன்னு செஞ்சு கண்டிப்பா. அப்போ நாங்களும் வந்து மேலே இன்னைக்கு சித்திரை வருஷத்துல வந்து இந்த இப்படி ஒரு கூட்டம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நேற்று வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்தபடியே நாங்களும் வந்து இந்த வருஷம் இன்னும் தெரியல, ஒரு எங்களுக்கு அந்த கோயில் சம்பந்தமான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு தான் இந்த சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் இந்த சிவனுடைய இதில் வந்ததும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு. அப்போ இந்த அவங்க என்னென்ன வர கட்டி வச்சுக்கிறாங்க, இந்த எதுக்கிட்ட உணர்வில் ஏற்படும் மாற்றம் நடத்தையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த ஒரு உணர்ச்சிகள் தாக்கங்கள்னு சொல்லி அப்படி ஒரு மனுஷன் இதை அப்படியே போட்டிருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் இதே தான் அதே மாதிரி தான் இதில் அந்த இதான் வந்து அந்த கோல் வந்து இதில் வந்து முதல்ல அந்த இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இப்படி தான் வந்து ஃபுல்லாக இல்லை. இதில் வந்து அந்த கதை வருது இல்லை, நல்லா இருக்கணும் உண்மையிலே வந்து. அந்த சிஸ்டர் அவ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அவன் வந்து அந்த கொஞ்சம் கதை வந்து அவர் ஆறுதலாக சொன்ன அந்த மன திருப்திக்கு அது இன்னுமே இருந்தேன். அக்காவோட வரைக்குள்ள என்னால் வந்து உள்ளுக்குள்ள இருக்கலாம் போயிட்டு ஒரே தலைவடி எனக்கு அந்த ஏன் அப்படிலாம் செய்து நான் பயந்துட்டேன். எனக்கு இன்னும் செய்ய போகிறது தெரியாது. அந்த கைகாலாம் ஒரு சோறு அடுத்தது கொட்டாய் எடுத்தது. ஆனால் இன்னும் இப்போ வந்து ஒரு 10 அப்படி இருந்தது, இருக்க முடியாமல் போயிட்டு பாதியில் போட்டோன்னு யோசிச்சேன். நான் ஆக்கள் இருந்தது அப்போ போயிடலாம் போட்டு. அப்போ அக்கா கிட்ட ஏன் அப்படி இருந்தான்னு சொல்ல அதுதான் அப்படியே அந்த அலுவலகம் கிடைக்கிறதுக்கு தானே அப்படி நான் தன்மை காட்டியிருக்கான்னு பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் உண்மையிலே இப்போ உடல் எல்லாம் ஓகே இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். நாங்கள் இப்போ அந்த சிவன் ஆசீர்வாதம் பெற்று இதெல்லாம் இந்த வருஷத்தை முன்னிட்டு உண்மையிலே இது வந்து அந்த சிஸ்டருடைய கண்ணை வந்து ஒரு நிமிஷம் நாங்கள் நோக்கி பார்ப்போம். இந்த சிவன் ஒரு சக்தி இதுக்காக பார்க்கணும். அப்போ இதுவும் அந்த மூன்றாட்டு லட்சம் தந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் இப்படியான ஒரு சிவன் இந்த தளத்தை வந்து உருவாக்கி காட்டியிருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் தான் அவங்களோட முழு நோக்கமும் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க எல்லாம் வந்து சிவனை. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிவபூமியிலே சிவன் தாம்பூர்ணீஸ்வரர் அதே போல குறிச்சுதான் அந்த மேலே காடுங்க என்னன்னு பீமா சங்கர் இப்பதான் இப்பதான் காட்டுறாங்க. முன்னைக்கு அதான் சித்திரை பொங்கலுக்கு வந்து நிகழ்ச்சி எல்லாம் போட்டு தோட்டு கூட சிவன் இது ஆனால் அப்படி லிங்கம் இருக்கு.
ஆலவட்டம் கிருஷ்ணேஸ்வரர் அப்படியே கொள்ளிக்காய் நாகேஸ்வரர் சொல்லி ஒவ்வொரு சுவாமி அந்த இதுகளும் அப்படி இருக்கிற வச்சிருக்காங்க எல்லாம் சிவனோட சம்பந்தப்பட்டது. ராமேஸ்வரர் இந்த உருத்துராகம் எல்லாம் போட்டு உருத்துராக மாடு எல்லாம் போட்டு மேலே அந்த பாம்பு இன்னொரு இதாக இருக்குன்னு அது ஒரு வியக்க வச்சுருக்காங்க. இதுவும் ஒருத்தர் இதெல்லாம் இப்போ தான் செய்யறது நல்லா இருக்கும். லைட்லாம் நீங்கள் போடலாம் உருத்துராக மாடு எல்லாம் போட்டு அது சாப்பிடுங்களா? சரி நாங்கள் மங்கள போட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் போட்டு விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல ஆனால் அதையும் தாண்டி ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதையும் தாண்டி ஏனங்கள் எடுக்க விட்டாங்கன்னு சொன்னால் இந்த கொப்பட்டிச்சோழியில் வந்து இப்படி ஒரு சிவன் ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்குது. அப்போ இங்கே வர்ற நீங்கள் யாராச்சும் இங்கே வந்து போய் வழிபாடு செய்யணும், இதை வந்து உலக நாடுகள் எல்லாம் தெரியப்படுத்தணும்ன்றக்காண்டு தான் அவங்க வந்து எங்களை வீடியோ போட சொன்னாங்க. அப்போ உண்மையிலே கண்டிப்பாக யார் வந்தாலும் மறக்காமல் இந்த கொப்பட்டிச்சோலை சிவன் ஆலயத்துக்கு வந்து போங்க. அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்.
சரி உண்மையாக சிவன் இது மட்டும்தானே சிவன் மட்டும்தான் உண்மையாக நான் வந்து 4 மணி அப்படி இருந்தாங்க நேரம் போல எப்போ வந்து 6 ஆச்சு அவ்வளோ தூய்மையா அந்த வெள்ளோடு பணிஞ்சு வருஷக்கணக்காக மச்சன் சாப்பிட முடிஞ்சிருக்காங்க. முதல் வந்து அம்மா அவங்க வீட்டு நாங்கள் நிற்கிறோம் ஒரு வெள்ளை கொண்டு போகாம வந்தது அப்போ அம்மா சேர்ந்து வேதக்காரன் ஒன்று ஃபுல்லாக வெள்ளோடு போட வரையில நான் வந்து கூடுதல் அங்கே வந்து அப்படித்தான் அப்போ நான் அவளை கிறிஸ்டியன் தான் நான் பண்ணிட்டு இல்லை காதல் எடுத்து அவங்களுக்குள்ள போயிட்டு பிறகு தான் அக்கா சொன்னாங்க இல்லையா இப்படி இந்த சிவன் தலத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க இப்படி தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்னென்ன கேட்டுவாங்க நாங்கள் அந்த சந்தோஷமா இருக்குது. ஓகே உண்மையாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அந்த சிஸ்டருடைய கையில் நாங்கள் அந்த கண்ணை பார்த்து அந்த லட்டு வாங்கினது எல்லாமே பெரிய ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் நட வேண்டிய ஒரு வருஷம் நாற்று பெரிய வருஷம் நாற்று நாங்கள் எங்கேயுமே போகல ஒரு கடைக்கடைக்கோ அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போகல. இந்த கோயில் மரத்தில் ஜெண்டை வந்து அந்த சிஸ்டர் வந்து எந்த விட ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் கடவுளுக்கு
கடவுள் நன்றி சொல்லணும். இந்த வருஷம் நம்மளை இதை கொண்டு வந்து வச்சு இப்படியான எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்று எங்களோட குடும்பம் இருக்கின்றது. அது எப்படி சந்தோஷமா இருக்கு. சரி, அப்போ நான் வீடியோ முடிப்பேன். என்னம்மா சரி, உண்மைக்குமே சந்தோஷமா இருக்குது. யாராச்சும் வெளியுறவுகளும் சரி உள்நாட்டு உறவுகளும் சரி தான் இந்த கொக்கட்டிச்சோடைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் வழிபாடு செய்யணும். கண்டிப்பாக உங்களுக்கும் சிவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும், அருள்வந்த பொருள் கிடைச்சிக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோஸில் முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.